ஓகே கார்த்திகே, நீங்க விஜய்க்கான ஸ்பேஸ் இருக்கு, இடம் இருக்கு, அதன் மூலமா தான் வர்றாரு. ஆனா வர்றதுக்கு முன்னாடியே ஏன் அவரை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, நாம யாரும் அவரை நெருக்கடிக்கு உருவாக்கல. அவருடைய முடிவுகளை நாம எடுக்கவும் முடியாது. நாம சொல்லி அவர் கேட்க போறதும் இல்ல. அவருடைய முடிவை எடுக்கட்டும், அவருடைய பாதையில் நடக்கட்டும். அது நாம யாரும் மறுக்க போறதும் இல்ல. அவர் அவருடைய கருத்துக்களை வச்ச பிறகு அதை விமர்சிக்கிறதா ஆதரிக்கிறதாங்கிற நிலைப்பாட்டை நாம எடுப்போம். அதுல எந்த தடுப்பு. ஆனா நாம் தமிழருக்கு இப்பவே அந்த நிலைப்பாட்டுல மாற்று கருத்து இருக்கு. தொடக்கத்துல தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் ஆதரித்து அவர் பின்னாடி நின்று அறிக்கை வாயிலாக பதிவுலாம் போட்டு, சமூக ஊடகங்கள்ல பதிவுலாம் போட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. திடீர்னு சடனா எல்லாத்திலயும் ஒரு மாற்றம் வந்தது. கூட்டணி வரைக்கும், கூட்டணி அரசியல்ல விருப்பமே இல்லாத திரு சீமான் விஜயோடு கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு போனாரு. திடீர்னு ஓவர் நைட்ல யாருடனும் கூட்டணி இல்ல, நாங்க சில தொகுதிகளுக்கு வேட்பாளரையே தேர்வு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த மாற்றங்கள் ஏன்? இல்ல, இதுல என்னன்னாக்க விஜயோடு கூட்டணி அப்படிங்கறது அண்ணன் சொல்லல. அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருனாக்க, விஜயோடு நீங்கள் கூட்டணி சேர்வீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு உண்டான பதிலாக அவர் என்ன வைக்கிறார்னா, இதுவரை இருந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகவோடு எங்களோடு கூட்டணி சேர முடியாது, எங்கள் கொள்கைகளுக்கு அது விரோதமாக இருக்கிறது. புதிய சக்திகள் வரும்பொழுது அவர்கள் கூட்டணிக்கு எங்களுக்கு சேர்வார்களே, ஆனால் நிச்சயமாக சேர்த்துக் கொள்வோம், நாங்க கூட்டணி சேர்றதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இன்னை வரைக்கும் நிலைப்பாடு அதே தான் இருக்கு, மாறல. நாளைக்கு மாநாட்டை அறிவிக்கிறாங்க. மாநாட்டை அறிவிச்ச பிறகு எங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாக்க அவர்கள் சேர்த்துக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய தான் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க எப்பொழுதும் தனித்தன்மையோடு இயங்குகிறோம், தனித்து ஆற்றலாகவே இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனாக்க மற்ற கட்சிகள் எல்லோரும் வேட்பாளர்களை எப்படி தேர்வு செய்வார்கள் எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு காசு கொடுப்ப, நீ எந்த சாதியை சார்ந்தவன், இங்க பெரும்பான்மையா இருக்கியா, இதா இருக்கியா, இது எல்லாத்தையும் பார்த்து தான் சேர்ப்பார்கள். நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் என்ன தேர்ந்தெடுக்கும்னாக்க, யார் படித்தவர்களாக இருக்கா, பண்பாளர்களாக இருக்கா, இந்த இடத்துல மக்கள் எந்த சாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில எந்த வேட்பாளரிடமும் கேட்பதே இல்லையா? அது எப்படி கேட்கப்படும்னாக்க, சமூக நீதி அடிப்படையில், அதாவது சாதியால் ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லோரும் தேர்ந்தெடுத்து உள்ள கொண்டு வரணும்ங்கிறதுக்காக கேட்கப்படுமே தவிர, இந்த இடத்துல எல்லாரும் அந்த அடிப்படையில் தான் அப்படி கேட்கலையே. பெரும்பான்மை சாதியினரா இருக்கியா, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதியை சார்ந்தவனா இருக்கியான்னு தான் கேள்வி வருது. நாம் தமிழர் கட்சி மாறா என்ன பண்ணுனாக்க, பெரும்பான்மை சாதியினரை நிறுத்தி வாக்கு கேட்காது. இன்னும் சொல்ல போனா பொது தொகுதியில ஆதி தமிழர்கள் நிறுத்தியதுல நாம் தமிழர் கட்சிக்கு இணையாக வேற எந்த கட்சியுமே இல்லை. அப்படி கேள்வி ஒன்றுதான், அது நாம் தமிழர் கேட்டா சமூக நீதி, ஆனா அது மற்ற கட்சிகள் கேட்டா அது சாதியவாதம். மற்ற கட்சிகள் என்ன கேக்குதுன்னு சொல்லுங்க. நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படிங்கிறது சமூக நீதியா? அதுதான் சமூக நீதி, அதுதான் பெரியாருடைய பாதையா? அப்ப இது பெரியாருடைய அரசியல் இவர்கள் செய்யறாருன்னு நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் தான் நாங்க கேள்விகளா எழுப்புறோம். நாங்க ஒரு இதுல இருக்கோம். ஐயா ரகு கேட்கும்போது இப்ப அதே கேள்வியை நீங்க இப்ப விஜய் நோக்கி எழுப்புறீங்க. இல்ல, நாங்க எல்லாருக்கிட்டுமே கேள்வி எங்களுக்கு ஒண்ணுதான். இப்ப ஐயா ரகு கேட்கும்போது கேட்டாரு, நீங்க பெரியாரோட ஏன் முரண்படுறீங்க அப்படின்னு. அவரே சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, நான் சொன்னதா இருந்தா கூட அதுக்கு ஆய்வுக்கு உட்படுத்துங்க, உங்க மூளைக்கு எது சரின்னு சொல்லுதோ அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாததை விடுங்கிறாரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பெரியார் என்ன சொன்னாலும் அது வேத வாக்கு, பெரியாரிலிருந்து தான் தமிழகங்கிறதே தொடங்குது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க தமிழர்கள் இல்ல, தமிழ்நாடு இல்ல, தமிழ் இல்ல, மொழி இல்ல, இனம் இல்ல, பண்பாடு இல்ல, எதுவுமே இல்ல, இவர்கள் எல்லாம் கோமணம் கட்டி கொண்டிருந்தாங்க. நான் பேசி முடிச்சிடுறேன், நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நான் பேசி முடிச்சிடுறேன், நீங்க பேசுங்க, அப்புறம் பேசுங்க, நீங்க அப்புறம் பேசுங்க, அப்புறம் பேசுங்க, என்னுடைய நேரத்தில் குறுக்கிடாதீர்கள், நீங்க பேசுற வரைக்கும் நான் காத்திருந்தேன், வெயிட் பண்ணுங்க. நீங்க தான் பதில் சொல்லணும் அதுக்கு. இல்ல அதாவது பெரியார் தான் எல்லாரும் பெரியார் சொல்லலையே, நீங்க பெரியார் சொல்லல, நீங்க தானே சொல்றீங்க, அதுதான் எங்களுக்கு முரண். நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல, மொத்தமா சொல்றீங்கல்ல, அதுதான் எங்களுக்கு முரண். நாங்க என்ன சொல்றோம், பெரியாரை ஒரு வழிகாட்டியாக நாங்க ஏற்கிறோம், ஆனா பெரியார் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு நீங்க சொல்றீங்கல்ல, அதுல இருந்து முரண்படுறோம். இரண்டாவது முரண் அப்படியா நான் கேக்குறேன். நானும் முன்னாள் நாம் தமிழர்ல ஐயா இப்ப கூட சொன்னீங்களே ஐயா, இப்ப கூட அவரு இல்ல இப்ப கூட சொன்னாரு, கருவூலங்கிறது பெரியார் தான், மொத்தமாக தமிழகத்தில் இங்க சாதியை ஒழிக்கக்கூடிய அல்லது பேசக்கூடிய இதுல கருவூலங்கிறது பெரியார் தான் அப்படிங்கும்போது, அதற்கு முன்னாடி போராடியவர்கள், அதற்கு முன்னாடி சாதி மறுப்பு பேசியவர்கள் எல்லாரையும் இழிவுபடுத்தக்கூடிய தன்மையா மாறுதான் இல்லையா? இருங்க, நான் பேசி முடிச்சேன். இல்ல, ரெண்டாவது கருத்து. இப்போ ரெண்டாவது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முரண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போ அமெரிக்கர்கள், அங்க வாழ்ந்த உண்மையான அமெரிக்கர்கள் எல்லாத்தையும் நீங்க அழிச்சு ஒழிக்க முரண் யாரு கூட? நான் எல்லாரும் கூடயும் சொல்றேன். திராவிடத்தின் பேரில் எங்களுக்கு இருக்கக்கூடிய முரண் என்ன அப்படின்னாக்க, அமெரிக்கர்கள் நாம் தமிழர் வெர்சஸ் ஆல் பார்ட்டிஸ், நாம் தமிழர் வெர்சஸ் திராவிடம், தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னாக்க, அமெரிக்கர்கள் அங்க வாழ்ந்தவர்களை இவர்கள் ஒரு வந்தேரிகள் உள்ள வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்கிறாங்க. இப்ப இவர்கள் குடியேறிய நபர்கள் என்ன பண்றாங்க,
இருக்கிறவர்களை அமெரிக்கர்கள், உண்மை அமெரிக்கர்களை செவ்விந்தியர்கள்னு பேர் வைக்கிறாங்க. செவ்விந்தியர்னு பேர் வச்சு அவனை ஒடுக்குறான். இவர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட நிலமாக அமெரிக்கா மாறுது. இதன் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அவர்களை நேட்டிவ் அமெரிக்கர்கள் நீங்க சொல்லணும், செவ்விந்தியர்கள் சொல்லக்கூடாது, அவர்களுடைய இனத்தை நீங்க வந்துட்டு மாற்றக்கூடாது, அதற்குண்டான தகுதி உங்களுக்கு இல்லைங்கிற போராட்டம் அங்க வெடிச்சு கொண்டே இருக்குது. இப்ப நீங்க அப்படியே எடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு பொருத்தி பாத்தீங்கன்னா, எங்களை நீங்கள் ஏன் திராவிடர்கள் முத்திர குத்துறீங்க? இங்க யார் திராவிடர்? அப்ப எனக்கு ஏன் நீங்க முக முடிய மாட்டீங்க? இங்க திராவிடம், நாம விஜய் பத்தி பேசும்போதே தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம்னு நீங்க விஜயையும் திராவிடத்துக்குள்ள விஜய் நாங்க திராவிடம் அவர் கிளாரிட்டியா கொடுக்கலன்னு போது திராவிடத்துக்குள்ள அடக்குறீங்க அப்படின்னு நாங்க விஜய் சொல்லல. திராவிடத்தை பேசக்கூடிய அத்தனை நபர்களையும் சொல்றோம். அது விஜய் பேசுவாரானால் அவரையும் நாங்க உள்ள சேர்த்துக்கிறோம். விஜய் பேச மாட்டார், நான் திராவிடம் பேசவில்லை, நான் பொதுவாக பேசுகிறேன்னு சொன்னாக்கா அவர் அவருடைய பார்வையை முன்வைக்கணும்னு சொல்றோம். இல்ல நான் சொல்லி முடிச்சேன். எனக்கு இந்த நீங்கள் வந்துட்டு என் மீது ஒரு முத்திரையை குச்சி நாங்கெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறது மூலமாக தமிழர் அல்லாதோர் எல்லோரும் தமிழ்நாட்டை ஆளலாம், எல்லா ஆட்சி அதிகாரத்திலும் அது பரவலாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இப்ப நடக்கிற ரெட்டியார் மாநாட்டில் நான் உட்கார்ந்துகிட்டு ஏன் நீங்க வந்துட்டு சொல்ல மாட்டீங்க, என்கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்க வந்துட்டு உங்களுக்கு பதவி சொல்லி கொடுக்கறதுக்காக அமைச்சரா உட்கார்ந்துருக்கோம் பேசுறாங்க பாருங்க. எல்லாரையும் நாங்க வந்துட்டு உள்ள நுழைப்போம்னு சொல்றாங்க பாருங்க. அதுவரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க தமிழர் அல்லாதோர் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு தமிழர்களை அடிமைப்படுத்தி வைப்பதற்குண்டான ஒரு கட்டமைப்பாக இந்த திராவிடம் இருக்கு. சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மண்ணின் மகனாக அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்ப அவர் நேரடியாக தமிழ் தேசியத்திற்கு, குறிப்பா சீமானுக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்காரா? இல்ல, அது ஆதரவானது தானே. தமிழ்நாட்டின் மகன்னாக்க என்ன அர்த்தம்னாக்க உங்களுக்கு போட்டியா வந்திருக்கிறாரு, அதனால உங்களுடைய விமர்சன குரல் மாறுது, விஜயை எதிரா பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறேன். அவர் இதுக்கு முன்னாடி வந்தப்பயும் நாங்க தமிழ் தேசியத்தின் வாதியாக அவர் வர்றாருங்கிறத சொன்னோம். திமுகவை எதிர்த்து வருகிறார், பாஜகவை எதிர்த்து. கொஞ்ச நேரம் வரை நீங்க அவரை திராவிடத்தோட அடைச்சு வச்சிருந்தீங்க. நான் திராவிடத்தோட அடைக்கலன்னு நான் சொல்றேனே. அவர் பேசினால் திராவிடத்தை, அவர் பேசினால் எதிர்ப்போம்னு சொன்னோம். அவர் பேசுறாரா இல்லையாங்கிறத விஜய் அவர்கள் தான் முடிவு செய்யணும். நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு தமிழ் தேசியத்தை அவர் பேசி வந்தாருன்னா எங்களுக்கு ஆதரவு தானே. இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப பெரியாரை பற்றி அவர்கள் பேசுவார், உயர்த்துவார், பெரியார் தான் எல்லாம்னு சொல்லுவார்னாக்க அது யாருக்கு வலு சேர்க்கும்னா திமுகவுக்கு தான் வலு சேர்க்கும். அதே போல தமிழ் தேசியத்தை அவர் பேசுவார், தமிழர்களை பற்றி பேசுவார், தமிழர் நலம் சார்ந்து பேசுவார்னா அது யாருக்கு வலு சேர்க்கும்னா தமிழ் தேசியத்துக்கு தான் வலு சேர்க்கும். அப்ப அவர் விஜய் வந்து எதர் இதைத்தான் பேசணும் அல்லது இதைத்தான் பேசணும் அப்படின்னு நாங்க முடிவு செய்யலங்கிற, நாங்க முன்முடிவுக்கு வரவே இல்லை. அவர் எதை பேசுவாரோ அது பேசட்டும், அதன் பிறகு எங்கள் விமர்சனங்களை